பரிசுத்தரே 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 என் இயேசுவே, பரிசுத்தரே 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 என் இயேசுவே, பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். பரிசுத்தரே 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 இயேசுவே, அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே ஐயா, அல்லேலூயா 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 என் இயேசுவே, பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பேன். நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். எங்க நடுவில் உலாவுகிற சேனைக்கு கர்த்தர் பரிசுத்தர். எங்க தேசத்தில உலாவுகிற சேனைக்கு கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் சபை நடுவில் உலாவுகிற சேனைக்கு கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் குடும்பத்தில உலாவுகிற சேனைக்கு கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் ஆமென். ரீபா லதா நாமா, அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவேளையில ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரப்புகிறவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவன் தரிசிக்க முடியாதது வேதவசனம் சொல்லப்பட்ட போல ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முற்றிலுமாய் இந்த காலவேளையில் நீ பரிசுத்தப்படுத்த இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே பணிந்து குடும்பம் முழங்கால் பிடிக்கிட்டு உம்மை ஆராதித்து ஹல்லேலூயா சேனையின் தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே செய்தி பகுதி ஆசீர்வதிங்க. செய்தி கொடுக்கிற மகனை வல்லமையாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபவேளை பகுதி ஆசீர்வதிங்க. தொடக்கம் முடிவு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் இருக்குது பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு நம்மோடு இருக்கிறார். கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நாம இப்பொழுது தேவ செய்தி கடன் சொல்லிடுறோம். எல்லாம் நீட் போட்டுருங்க. தேவ செய்திக்கு அதிகமான இடைவெளிபடி பார்த்துக்கொள்ளும். இப்போ நம்ம பிரதர் மணி அவர்கள் தேவ செய்தி கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமா கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட வேதத்திலிருந்து தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மேல் கை வைத்துக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளையில இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் பேசுங்கப்பா. மனுஷ சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். நீங்கள் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறதான வார்த்தை பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பாருங்க, ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் நிறுத்துகிறாங்க என்றா எல்லாருமே ஓடுவாங்க. ஆனா அதுல ஒருவன் தான் முதலாவது வருவான், மீதி எல்லாரும் அடுத்தடுத்து வருவாங்க. அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதுபோலதான் இந்த ஒரு
ஊழியம் என்பதும் ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுவதற்கு ஆயத்தமாகிறார்களோ அதே போல இந்த ஊழியத்திற்கும் நமக்கு ஆண்டவர் அநேக ஊழிய பொறுப்புகளை, சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், அநேக ஊழியங்கள், தீர்க்க தரிசன ஊழியங்கள், அநேக 5 விதமான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்யும்படி நம்மளை கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுத்திருப்பார். பாருங்க, எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா அதுல ஒருத்தர் தான் வெற்றி பெறுவாங்க என்பதை அறியீர்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமுடையவர்களா இருப்பாங்க. பாருங்க, ஒரு பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் அதுக்காக எவ்வளவு தியானம் பண்ணாங்க, டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க சில காரியங்கள் ஒரு ராணுவத்துல நிற்கிறவர்கள் டெய்லி எப்படி பிராக்டிஸ் பண்ணுவாங்களே அதுபோல டெய்லியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடையாளமா ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு பந்தயத்துக்கு ஓடுறவனே எவ்வளவு டெய்லியும் பிராக்டிஸ் செய்கிறான். அந்த களத்துல நிற்கிறதுக்கு முன்பாக, அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு முன்பதற்கு முன்பாக எவ்வளவு தனந்தோறும் அதிகாலையில பிராக்டிஸ் செய்கிறார்கள். அதுபோலதான் அந்த ஊழியமும் என்று சொல்லி நம்ம அனுதினமும் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்களுக்கு ஒரு அடக்கம், ஒடுக்கம், அந்த ஒரு இச்சை அடக்கம், அதன் ஒரு அழிவுள்ள அவர் சொல்லுகிறார், ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்களே அடக்கம், ஒடுக்கம், இச்சை அடக்கம் உடையவர்களாய் இருந்து அனுதினமும் பிராக்டிஸ் செய்து அந்த பந்தயத்துல ஓடும்படி அந்த களத்துல நிற்கிறார்கள். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு செய்கிறவர்களே அவ்வளவு தூரம் தன் சரீரத்தை ஒடுக்கி அனுதினமும் அதற்காக பிரயாசப்பட்டு பரிசுத்தமா இருந்து அந்த களத்துல போய் நிற்பாங்க. அருமையான தேவ ஜனமே, நம்ம ஒரு அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுறாங்க? அனுதினமும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அனுதினமும் அந்த ட்ரைனிங் எடுப்பாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாமளும் கூட இந்த ஆண்டவருடைய ஊழியத்துல அனுதினமும் ஆண்டவரோட இடைபெடுகிற காரியங்கள், ஆண்டவரோட பேசுகிற காரியங்கள் அனுதினமும் இருக்க வேண்டும். அனுதினமும் பிராக்டிஸ் பண்ண வேண்டும், அனுதினமும் தேவனோடு பேச வேண்டும், அனுதினமும் காணப்பட வேண்டும். அப்பதான் நம்ம பந்தய சாலையில நிற்க முடியும், தேவனுடைய களத்துல நிற்க முடியும், சாத்தானை எதிர்த்து போராட்ட களத்துல நிற்க முடியும். அப்படி என்றால் ஒரு பந்தய சாலையில ஓடுகிறவன் எவ்வளவு பிரயாசப்படுவானோ அந்த அளவுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒரு ராணுவ களத்தில், யுத்த காலத்தில் நிற்கிறவன், அந்த போர்க்களத்தில் நிற்கிறவன், ஒரு பாடல நிற்கிறவன் எப்படி தன் சரீரத்தை ஒரு அனுதினமும் ட்ரைனிங், பயிற்சி எடுத்து அந்த போய் நிற்பானோ அதுபோலதான் நம்முடைய அவிக்குரிய வாழ்க்கையிலும் பந்தய சாலையில் ஓடுகிறது போல நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்புவானேன். பாருங்க, ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்களுக்கு அது ஒரு நிச்சயம் இல்லை. ஆனா நம்ம அந்த போல இல்லாம இது காலகாலமா நிச்சயமான ஒரு நித்தியத்துக்கு வழிவகுக்கிற இந்த ஓட்டமா இருக்கிறது. பந்தய சாலையில் ஓடுகிறது எப்படி ஓட வேண்டும்? ஆண்டவரை பார்த்து ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பந்தய சாலையில எல்லாரும் ஓடுவாங்க. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு வார்த்தைகள் என்னவென்றால், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எப்படி ஓட வேண்டும் என்ற தன் சரீரத்தை அனுதினமும் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அப்ப பந்தய சாலை எதற்கு அடையாளம் வைத்திருக்கிறது என்றால், ஆண்டவர் எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறோம், ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம் என்றால், ஆண்டவர் எப்படி ஒரு பந்தய சாலையில் ஓடுகிறவன் இச்சை அடக்கமுடையவனாகவும் பந்தயத்துக்காக போராடுகிறவனாகவும் எல்லாவற்றிலும் காத்து கொள்ளுகிறவனாகவும் அதே போல பாத்தீங்கன்னா தினமும் ட்ரைனிங் எடுக்கிறவனாகவும் காணப்படுவான். ஒரு அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவனே அப்படி செய்வான் என்றால் ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவன் அப்படி செய்வான் என்றால் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் எப்படி செய்ய வேண்டும்? அதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, இதுல என்ன அழகா
அழகாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஓட வேண்டும் என்று அப்போ பாருங்க அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல அழகாக பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி கொண்டிருக்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓட வேண்டும். ஒரு ஓட்டம் என்பது 100 மீட்டர் ஓட்டம் அல்ல. ஒரு ஊழியம் என்பது 100 மீட்டர் ஓட்டம் அல்ல. அதே போல ஒரு 100 மீட்டர் ஓட்டம் அல்ல, மாரத்தான் ஓட்டம் பொறுமையோடு ஓட வேண்டும். 2வது விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த அருமையான இந்த காலை வேளையில பாருங்க, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் ஓட வேண்டும். ஏன் அவரை பார்த்து நாம் ஓட வேண்டும் என்றால், மனிதர்களை பார்த்தா நாம் விழுந்து விடும். மனிதர்களை பார்த்தா நம்ம ஓட முடியாது. பாருங்க, அநேக விசுவாசத்துல போராட்டம் வரும். பாருங்க, அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை குல சாட்சிகள் விசுவாசத்தை குறித்து எத்தனை குல சாட்சிகளை எழுதி இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதை எழுதி மேகமோன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்க பாரமான யாவற்றையும் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும். அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அதுவும் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை வேளையில் நம்மளுடைய ஓட்டம் ஒரு ஊழியம் என்பது ஒரு மாரத்தான் ஓட்டத்தை போல பொறுமையோடு ஓட வேண்டும். கடகடன்னு ஆரம்பத்துல ஆரம்பிப்பாங்க, ஆனா முடிவுக்கு சரியா இருக்காது. பாருங்க, பொறுமையோடு ஓடுவாங்க, முடிவு அடைஞ்சிருவாங்க. ஒரு மாரத்தான் ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுவாங்க? யாரு கடைசியா வராங்க, யாரு அந்த பொறுமையோடு ஓடி வராங்களோ அவங்கதான் அந்த இலக்கை அடைய முடியும். அது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான், கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிதான். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பொறுமையோடு ஓடுகிறவர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள். பாருங்க, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஓட்டம் அநேகர் பார்த்தீங்க, நம்ம அநேகர் ஓடுறாங்க, அநேக காரியங்களை பார்க்கிறாங்க. ஆனா நம்மளுடைய ஓட்டம் என்பது இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாத்திரம் பார்த்து ஓட வேண்டும். அப்படி ஓடினால் மாத்திரம்தான் நமக்கு உபத்திரவம், பாடுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவரை நோக்கி பார்க்கலாம். அப்படி பாடுகள் வரும் பொழுது அவர் பாடுபட்டதை தியானிக்கலாம். அவர் விசுவாச குலைச்சல் வரும்போது அவர் எப்படி நின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது இயேசு எப்படி அவமானப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம், ஊழியம், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே அவரை முன்வைத்து ஓடினால் மாத்திரமே அது கடைசி வரையில் ஓட முடியும். அருமையான தேவ ஜனம், இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் ஒரு பந்தய பொருளை நோக்கி ஓடும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு கானான் தேசம் எப்படி வாக்கு பண்ணின தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்களோ பாருங்க, அவர்கள் அநேகர் அந்த இடத்த செல்ல முடியல. நமக்கு ஆண்டவர் ஒரு பரம கானானை வைத்திருக்கிறார். அந்த பரம கானானுக்குள் நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். அந்த முயற்சி எடுத்து ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பரம கானானுக்குள் போவதற்குள்ளாக அநேக வழியில சிந்துங்கள், அநேக நம்மளை போராடிக்கிற எதிராளிகள், சத்துருக்கள், போராட்டங்களை கொண்டு வருவோம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு விசுவாசத்துல கடந்து செல்லுகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து செல்லும் பொழுது அந்த இலக்கை அடைந்து விடுவோம். நித்திய ராஜ்யமாகிய பரம கானானாகிய அந்த இலக்கை நாம் அடைந்து விடுவோம். அதற்கு அனுதினமும் முயற்சி பண்ண வேண்டும். அனுதினமும் தேவனோடு உறவாட வேண்டும். அனுதினமும் ஒரு ராணுவ களத்தில், யுத்த களத்தில் நிற்கிற ஒரு போர் வீரனை போல, ராணுவ வீரனை போல அனுதினமும் நம்ம ட்ரைனிங் செய்வது போல ஒரு ராணுவ வீரன் எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிறவன் எப்படி ஓடுவானோ அதுபோல நாமளும் அனுதினமும் கர்த்தரோடு உலாவ வேண்டும். அதே போல எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இச்சை அடக்க முடியவர்களா இருக்க வேண்டும். ஒரு நம் இலக்கு அடைவதற்கு
பாருங்க, அவன் இலக்கடையில் அழிவில்லாத கிரீடத்தை பெறுபடிக்கு அவன் அவ்வளவு பிராக்டிஸ் செய்வான். நான் பாருங்க, நாம ஒரு தேவனுடைய ராஜ்யம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அனுதினமும் போராடி ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்ம வெற்றி பெற முடியும். அருமையான தேவ ஜனம், இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடாம அநேக ஓட்டங்கள் ஓடுறாங்க, ஆனா இலக்கு அடைய முடியாது. பாருங்க, ஒரு சிலருக்கு ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டம். பாருங்க, பாருங்க, நம்ம காவலர்கள் அநேக ரட்சிக்கப்படணும். காவல்துறையில் ஒரு எழுப்புதல் கொண்டு வர வேண்டும். காவல்துறையில் ஒரு எழுச்சி, ஒரு உயிர்மீச்சு உண்டாக்க வேண்டும். அது ஒரு நியமித்திருக்கிற ஓட்டம். அந்த ட்ராக் மாறாம அதுல ஒரு எழுப்புதலை கொண்டு வர பிரயாசப்படுகிறார். நீங்க எல்லாம் பிரயாசப்படுகிறீங்க. இந்த ஓட்டங்களில் கர்த்தர் வெற்றியை தருவார். நியமித்திருக்கிற ஓட்டம் இதுதான், ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டம். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியம் இது ஒரு நியமித்திருக்கிற ஓட்டம். இந்த ஓட்டத்தில் ஆண்டவர் வெற்றி தருவார். அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒரு சுவிசேஷ ஊழியம், ஒரு தீர்க்க தரிசன ஊழியம், ஒரு அநேகருக்கு ஒரு உதவுகிற ஊழியம், ஏதாவது ஒரு ஊழியம், ஒரு கைப்பிரதி கொடுக்கிற ஊழியம், ஒரு சத்தியத்தை ஏழை எளிய மக்களுக்கு சொல்லுகிற ஊழியம், அது ஒரு ஊழியம், பாடல் பாடுகிற ஊழியம். நமக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம் பொறுமையோடு ஓட கடவும். அல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவார். அதுதான் ஜெயம் கொடுக்க முடியும். அந்த ஓட்டம் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். அந்த ஓட்டம் நமக்கு அந்த வெற்றியை கொண்டு வரும். அருமையான தேவ ஜனமே, இது போலதான் ஆண்டவர் ஓட வேண்டும் என்று நம்மளுக்கு அருமையை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர்ல கூட ஒரு வசனம் அழகாக இருக்கும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு மிஷன் இருக்கணும். ஒரு ஜெயம் பெறுவதற்கு ஒரு மிஷன், ஒரு இலக்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு ஓட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓட வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடும் பொழுது இப்படி அனுதினமும் ஒரு 100 மீட்டர் வாட்டர்காரர் பிராக்டிஸ் கிரவுண்ட்ல செய்வாங்க, அது போல அனுதினமும் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். நாம் இச்சை அடக்க முடியவர்கள் அநேக காரியங்கள் நம்ம அடக்கி நாம் அந்த அனுதினம் பிராக்டிஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து பொறுமையோடு ஓடும் பொழுது நிச்சயமா நமக்கென வைத்திருக்கிற நியமித்த ஓட்டத்தில் ஓடும்போது நிச்சயமா நாம் வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கருத்துல நாங்கள் இந்த வார்த்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு அடையாளமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தை, நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதான இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காவலர் ஐக்கிய கூடியில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாங்களா? ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான இந்த காலை வேளையில எங்களோடு கூட பேசினீரே, இடைபெட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட, ஒரு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓட, ஒரு ஆண்டவரே தகப்பன ஒரு பிராக்டிஸ் கிரவுண்ட்ல செய்து எப்படி களத்துல நிற்பாரோ அனுதினமும் நாங்கள் தொடர்ந்து பிராக்டிஸ் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய இலக்கையும் ஆண்டவரே எங்களுடைய தரிசனத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உதவி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து ஓட உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறப்பா. உங்களுடைய கரங்களில் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த காலத்திற்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்ட தெய்வுக்காக பாடல் வேலை, ஜெப வேலை, ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றிலும் இடைப்பட்ட தெய்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காத்திருந்து செபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களில் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரோடு சேர்ந்த அருமையான தேவ செய்திக்காய் நாம் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். மத்தியில் இருக்கிற விக்டோரியா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். அதன் பிறகு பிரதர் ஜெயபாலமூர்த்தி அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள்.
இப்பொழுது முத்துராய் அவர்கள் ஜெபம் செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலவெளிக்காக நன்றி உறுத்திருக்கிற சோத்திரம். எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன், நன்றி உறுத்திருக்கிற சோத்திரம். நேற்று நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரான்ற விசுவாசி தோற்கிறது முடிக்கிறதுமாக கேட்சி நன்றி உறுத்திருக்கிற சோத்திரம். பத்தாயிரத்தி அலையில் ஓடும்படியாக எங்களை தெரிந்து கொண்டதே நன்றி உறுத்திருக்கிற சோத்திரம். உலகத்தோடு இருந்ததாக முன்கூட்ட ஜீவன் எங்கள் அனைத்து வேறுபட்ட ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டதற்காக நன்றி உறுத்திருக்கிற சோத்திராண்டவே. என்ன விசுவாசிக்கிறோம் நான் செய்கிற காற்றை தானே சிவான், இதை விட பெரியாத்தை சிவான் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி பெரியாரிகளை எதிர்பார்க்கிறேன் சோத்திராண்டே. பொறுமையோடு இச்சை எடுக்கக்கூடிய ஆண்டு ஓடும்படியான ஒரு காற்றை நீர் வைத்திருக்க முடியாது. நன்றி உறுத்திருக்கிறேன் சோத்திராண்டவரே. அலலியா சோத்திரம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதாக கிரீஸ்வரப்பா சோத்திராண்டவரே. நீர் நன்மை செய்கிறவர், நீர் மாறாதவர், நீர் லட்ச நோய்க்கு ஓடும்படியாக சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு நீராக நன்றி உறுத்திருக்கிற சோத்திரம். நோய்க்கு பார்த்து ஆண்டு சோத்திரம் ஓடும்போது நீர் எங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை அதை செய்கிற ஜீவனாக நன்றி உறுத்திருக்கிற சோத்திரம். அன்றை இன்னைக்காக மாத்திரமல்ல, மேன்மையான காரியங்களை ஆவியை சொந்திருக்கிறதாக எங்கள் ஆவி ஆத்மா சரமெல்லாம் குற்றப்பட்டதாக காணப்படுத்ததாக இன்னும் நிதியாக இன்னும் பட்சமாய் காணப்படுத்ததாக கிரீஸ்வரப்பா சோத்திரம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்தவன் வலிமையான கிரியங்களை வழங்கப்பட முடியாது இருக்கிறதா சோத்திரம். நன்மை கிரியின் தொடர்பில் சோத்திரம். தொடர்ந்து பெரியாழ்ச்சி நாமத்தை மேம்படுத்த ஆசிரியம் என்று இயேசு கிறிஸ்துவின் வளமுடன் நாமத்தை தாழ்மை எடுக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.